உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் ஒருமுறை ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்டினர். தலைமையேற்று பேசிய போது உலகில் உள்ள பழங்களில் எல்லா பழமும் அதிக சுவையுடையது, சிறப்புடையது என்ற கேள்விகளுடன் தன் தலைமை உரையை முடித்து கொண்டது. பழங்களில் மொஞ்சு அடித்தொண்டையில் குசுகுசுவென பேசினர். ஆப்பிள் பழம், செர்ரி பழம், அன்னாசி பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம் எல்லாம் ஒவ்வொன்றும் தானே அதிக சுவையுடையது என்று கூறி மாறு தட்டினர். ஆனால் திராட்சை பழம் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியுடன் இருந்தது. எல்லா பழங்களிலும் திராட்சை பழத்தை வியப்புடன் பார்த்த வண்ணமே இருந்தன. திராட்சை பழம் ஏதாவது பேசும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அது மௌனம் காட்டியது. இதனால் மற்ற பழங்கள் திராட்சை பழத்தை பார்த்து இழிவாக சிரித்தனர். அப்போது பலாப்பழம் ஒன்று உருண்டு வந்து அது திராட்சையை பார்த்து அன்புடன் கேட்டது, திராட்சையே, நீ ஏன் மௌனமாக நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். உலகில் உள்ள பழங்களிலேயே சிறப்பு பெற்றவன், நன்மை பெற்றவன், நலம் அளிப்பவன், சுவை நிரம்பியவன் நீதான் என்று. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிறப்பு தகுதி உன்னிடம் உண்டு. அதை நீயே உன் வாயால் சொல்ல வேண்டும். அப்போதுதான் மற்ற பழங்களுக்கு உன் தகுதியை பற்றி அறிந்து கொள்ளும் என்று கூறியது. திராட்சை பழம் அமைதியாக கூறியது, அண்ணா, நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக வருகிறீர்கள், தனித்தனியாக விற்பனை செய்யப்படுகிறீர்கள். ஆனால் நாங்களோ ஒரு கூட்டமாகவும் கொத்தாகவும் வருகிறோம். நாங்கள் ஒருவர் வளர்வதற்கு மற்றவர்கள் இடம் தருகிறோம், விட்டு கொடுத்து வாழ்கிறோம். விற்பனைக்கு போகும் போதும் கொத்தாக செல்கிறோம், தனியாக விலை போவதில்லை. எங்களை ஆராக்கி குடிக்கும் போதும் கொத்து கொத்தாக அழிந்து போகிறோம். வாழ்விலும் வளர்ச்சியிலும் மரணத்திலும் நாங்கள் இணைப்பிரியாமல் இருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் சிறந்தவர்கள் என்ற அங்கீகாரத்தை மனிதர்களிடமிருந்து அடைகிறோம். வேறு காரணமில்லை என்றது. மற்ற பழங்கள் வெட்கத்தால் தலை குனிந்தனர். Please subscribe my channel.